ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிசி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனில் நம்பர் 7 பார்க்க போது இன்டர்நெட் டூ ஸ்லோ. என்னோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, இது எதனால் ஸ்லோ ஆகுது, அந்த ப்ராப்ளம் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை ரவுட்டரையும் சிஸ்டமையும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாலே சரியாயிடும் 50%. அப்படியும் சரியாகலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரவுட்டரில் உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கிறத டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பை வச்சு டேரெக்டாக ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்பீடாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கான்னு. லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணது ஸ்பீடாக இருக்குது, ஆனால் என் சிஸ்டமில் மட்டும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா சம் ப்ராப்ளம், உங்கள் சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ரவுட்டர்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நான் லேப்டாப்பை வந்து டேரெக்டாக நான் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன், எனக்கு அப்போவும் என் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ரவுட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லை உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் பிஎஸ்என்எல் ஏர்டெல் அது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த வர லைன் வந்து எதனா டிஃபெக்டிவாக இருக்கலாம், அப்படி இல்லை அந்த லைன் எதனா டேமேஜும் ஆகிருக்கலாம். அடுத்து வந்து என்னோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து உங்கள் இன்டர்நெட்டை வந்து வைஃபை இருந்ததுன்னா அதை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதனாலேயும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கலாம். நான் வைஃபை வந்து உங்கள் வைஃபையில் யார் யார் கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது நம்மளோட வீடியோஸில் ஒன்றுத்தில் போட்டிருப்பேன், ஹவு டு செக்யூர் வைஃபை நெட்ஒர்க்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்கள் நெட்ஒர்க்கில் வேறு யாராவது வெளியே இருக்கிறவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி எப்படி பார்க்குறதுன்றத அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். வேறு யாராவது கனெக்ட் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோவாக தான் செய்யும், அதையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க வேண்டியது உங்கள் ரவுட்டர் டிரைவரை அப்டுடேட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம் வந்து பழைய ரவுட்டர் ரொம்ப பழைய ரவுட்டராக இருந்ததுன்னா, அது பழைய ஃபிலிமாக இருந்ததுன்னா அது இப்போதைக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ரவுட்டர் வந்து ஃபிலிமர் அப்டேட் வந்துகிட்டே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நெட்ஒர்க் டிரைவரையை வந்து அப்டுடேட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டில் இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், எனக்கு அப்போவும் எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் லாக் பண்ணுங்கள். பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், ஏர்டெல் எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் ப்ரொவைடர் காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லோகேஷ் கம்பெனியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.